ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க போனா நம்ம நிதில் நாகேஷ் பட் அப்படிங்கிற டேரக்ஷன் வெளியே வந்திருக்க கில் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். கில் இந்த படத்தை நம்ம பார்க்கறதுக்கான முக்கிய காரணமே என்னன்னா, எல்லாருமே பயங்கரமா சொன்னாங்க இந்த படத்தை பத்தி. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லரு, ஆக்ஷன் ரசிகர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான படம். அப்புறம் இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வேற ஹிந்தி இங்கிலீஷ்ல ஜான்விக் பட் டேரக்டர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நியூஸ் பார்த்தேன். அப்படி என்னடா படம் அது அப்படிங்கிறனால தான் பார்த்தேன் இந்த படத்தை. ஓகே, இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லைன் தாங்க. ஒரு லவ்வர் அவரை மீட் பண்றதுக்காக ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ற ஒரு கமாண்டோ. அந்த ட்ரெயினை கொள்ளையடிக்க வர ஒரு கும்பல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஒன்லைன் கதையா இந்த படத்தை சொல்லலாம். அதுக்கு மேல சொல்ற கதையும் இல்லைனாலுமே, படம் வந்து ஒரு 100 நிமிஷம் பக்கம் தான் கரெக்ட்டா வருது. ரவுண்ட் ஆஃபே பார்த்தீங்கன்னா, 1 ஹார் 30 மினிட்ஸ் 38 மினிட்ஸ் மட்டும் தான் வருது. இந்த ஒரு 1 1/2 ஹார்ஸ்ல படத்த வந்து ஒரு கட்டி இழுத்துட்டு போனது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேன்னே சொல்லலாம் படத்துல. ஆக்ஷன் சீன்ஸும் ஸ்க்ரீன் பிளேயும் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெறும் ஸ்டோரி வந்து ஒரு 10, 15 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் யாரு, ஹீரோ யாருங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி குடுத்துட்டு, அந்த ட்ரெயினுக்குள்ள போனதுக்கப்புறம் கதை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்ச கதை, கிளைமாக்ஸ் ஷாட் வரைக்கும் நம்ம ஓட்டி விடுறதுக்கே தோண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சிருந்தாங்க. வெறும் ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் அந்த அளவுக்கு சூப்பராவே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஹீரோ வந்து நிக்கீஷ் விமல், ஐ திங்க் ராகவ் உத்வல்ன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அவர் பேரு. அவரு பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருந்தாரு. பார்க்கறதுக்கே தெரிஞ்சுச்சு. அதுவும் அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவர் போடுற எஃபெக்ட் ஆகட்டும், ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் சீன் மாரி ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாரு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு கூஸ் பம்ப் வர அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாவே ஒரே ட்ரெயின்ல தான் நடக்கிற மாரி கதைய காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு 40 வில்லன்ஸ் பிளஸ் 1 கமாண்டோ. அப்புறம் கமாண்டோ ஃப்ரெண்டுங்கிற மாரி கதை நான் வந்துட்டே போகும். படத்துல அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிற ஒரு சஸ்பென்ஸ் ஒர்க் ஆயிட்டே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதோட இன்னொரு விஷயம்னா, இந்த மாரி படத்துல எமோஷன் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னதான் 100 பேர் அடிச்சாலும் சரி, 150 பேர் அடிச்சாலும் சரி, நம்ம கனெக்ட்டே ஆகாம போயிருவோம். பட் இந்த படத்துல எமோஷன் சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. வில்லன் சாகணும்டா, வில்லன் கொல்லணும்டா, அந்த அளவுக்கு நமக்கே ஒரு கோவம் வரும். அந்த கோவத்த வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும் எதுவும் ஆகாது. மிச்சபடி சுத்தி இருக்கவங்க மட்டும் செத்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாம, சில ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணி அவங்க லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லாம எட்டு போயிருந்தே பெரிய விஷயம். லாஜிக் மிஸ்டேக்கும் படத்துல எங்கேயுமே பெருசா இல்ல. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் A1, A2, A3 அந்த மாரி மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. பட் ஒரு நல்ல படம் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் நோட் பண்றதுக்கு மட்டும் டைமே இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு படம் விறுவிறுன்னு போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2, 3 லாஜிக் சீன்ஸ் அந்த மாரிலாம் லாஜிக்கே பார்க்காம பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு படமா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இது வந்து ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு. தமிழ் டப்ல இல்ல. ஹிந்தியில மட்டும் தான் சப்டைட்டிலோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட டெக்னிக்கல் டீம் பத்தி பார்த்தீங்கன்னா, சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், ஆக்ஷன் கட்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகி ஒரு ஃபிட்டான ஒரு படத்த குடுத்துருச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து லேப்டாப்ல பார்த்ததுக்கே படம் அவ்வளோ இம்பாக்ட்டா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா இம்பாக்ட்டா இருந்திருக்கும். பட் இந்த படத்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். இந்த படத்த தாராளமா எல்லாருமே பார்க்கலாம். அமேசான்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஓகே. படத்த வந்து ஆக்ஷன் த்ரில்லர் சைடுல கண்டிப்பா பார்ப்பீங்க. கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமா இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கால் தான். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல அப்படின்னு தான் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் தமிழ்ல ரீமேக் பண்ற மாரி இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் இந்த படத்தெல்லாம். அதர்வா வச்சு பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. இந்த மாரி நிறைய படத்த மேலும் மேலும் சந்திப்போம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. குறிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. பாய்.